நம்ம சாய் அபியங்கருக்கும் சந்தோஷ் நாராயணனுக்கும் ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய வாரே போயிட்டுருக்கு. அதை பற்றி என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தோஷ் நாராயணன் ரீசெண்டாக இணையதள பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் ஒரு பாட்டோட அன்பிளக் வெர்ஷன் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு சந்தோஷ் நாராயணன் பக்கத்தில் இருந்தவர் அன்பிளக்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, பாட்டு ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு தான் அன்பிளக் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் எல்லா பாட்டுக்குமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அன்பிளக் வெர்ஷன் எப்போதுமே விடுவார். இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நம்ம சாய் அபியங்கர் ரிப்ளை கொடுக்குற விதமாக ரதிமான்னு அடுத்த ஆடியோ கிளிப் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ரதிமா அன்பிளக் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேகையும் போட்டு விட்டார். இந்த நியூஸ் தான் இப்போ தீயாக பரவிக்கிட்டு இருக்கு ஆன்லைனில். நிறைய பேர் சந்தோஷ் நாராயணனை சின்ன பையன் கூட எதுக்கு இந்த போட்டி அப்படிங்கிற மாதிரி வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சந்தோஷ் நாராயணனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, சாய் அபியங்கருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அவங்கவுங்க லைனில் ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட்டான மியூசிக் டைரக்டர் தான். அடுத்தது நம்ம சூர்யா அவர்களோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு மேலே அடிச்சு நொறுக்கி போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கருப்பு 350 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சுச்சு. இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இப்போ 200 கோடி 10 நாளில் மட்டுமே 200 கோடிக்கு மேலே வசூல் கொடுக்குறதா சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அஃபிஷியலாகவே போஸ்ட் விட்டு சொல்லிட்டாங்க. ஒரே வருஷத்தில் 200 கோடிக்கு மேலே 2 படம் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இன்னொரு படம் பெண்டிங்கில் இருக்குது, இந்த வருஷத்தோட எண்டில் வருது. ஜித்து மாதவனோட டீம் அப்பில் சூர்யா 47, அதாவது சூர்யா அவர்களோட 47வது திரைப்படம். இந்த திரைப்படம் என்ன மாதிரி ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இன்னொரு ஹியூஜ் ரெக்கார்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஆனால் சூர்யா ஃபேன்ஸ்க்கு இந்த வருஷம் செம்ம ட்ரீட் இருக்குது. சூர்யா அவர்களுக்குமே 2026 ஒரு சிறப்பான வருஷமாகவே மாறிடுச்சு. அடுத்தது நம்ம யாஷோட டாக்ஸிக் திரைப்படம் இது வரைக்குமே ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே 1 or 2 டேஸ்லேயே 20 crore மேலே புக் மை ஷோவில் அடிச்சு நொறுக்கி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதோட ரிலீஸ் டேட் 26க்குள்ளே கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து நிற்கும். டாக்ஸிக் படத்தோட ஓப்பனிங் டே வசூல் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சால் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.